அண்ணே வாங்க தம்பி. மாலதி வரல? வரல அண்ணே. நான் ஒர்க் ஷாப்ல நேரா வந்துட்டேன். அம்மா அங்க இங்கதானே இருந்தாங்க. அம்மா வாடா ராஜா, வா. வாப்பா. சௌக்கியமா இருக்கியாப்பா? மாலதி நல்லா இருக்காளா? ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? என்னடா அப்படி பாக்குற? அம்மா, நான் தான் உங்க புள்ள மருது. நானும் உங்க வயசுல பிறந்தவன் தாமா. இப்ப யாருடா இல்லைன்னு சொன்னது? நீங்க தான். என்னடா வளர்ற? ஏம்மா, எனக்கு தெரியாம இப்படி எத்தனை விஷயங்களை மறைச்சு வச்சிருக்கீங்க? எது? என்னப்பா சொல்ற? ஏம்மா, வீட்டை பிரிச்சு புது மாதிரியா கட்டணும் நான் சொன்ன போதெல்லாம் இது என் புருஷன் கட்டின வீடு, நான் கண்ணை மூடுற வரைக்கும் இதுல யாரும் கை வைக்க கூடாதுன்னு சொன்ன நீங்களே இப்போ வேறொருத்தர் கையில அடமானம் வச்சு பணம் வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, இது உங்களால எப்படி முடிஞ்சது? எப்படிமா முடிஞ்சது? எனக்கு தெரிஞ்சா நான் சம்மதிக்க மாட்டேன்னு தானே நீங்க அவ்வளவு தூரம் அங்க வந்து என்ன பார்க்காம திரும்பி வந்துட்டீங்க. ஐயோ மருது, என்னை கொல்லாதப்பா. உங்க 2 பேருக்கும் சொந்தமான வீட்டை உனக்கு தெரியாம நான் அடமான வச்சது தப்புதான்டா. என்ன மன்னிச்சிடுறா. ஐயோ, அந்த வார்த்தையை சொல்லி என்ன பாவியாக்காதீங்கம்மா. அம்மா, வாங்கின படத்துல எனக்கு பங்கு கொடுக்கலையேன்னு நான் வருத்தப்படலாமா. மேல மேல பணத்தை கொடுத்து அண்ணனை கெடுக்கிறீங்களே, அதுதாம்மா எனக்கு வேதனையா இருக்கு. தம்பி, உங்க அண்ணனை பத்தி அப்படி எல்லாம் நினைக்காதப்பா. தலைப்பிள்ளையாச்சே, விட்டு கொடுப்பீங்களா? நானும் பாத்துக்கிட்டு தாமா வர்றேன். அண்ணா உங்களை எடுத்தறிஞ்சு பேசுறாரு, உங்களை மதிக்கிறதே இல்ல. அம்மா, நான் உங்களை தெய்வமா கும்பிடுறேம்மா. உங்க வார்த்தைக்கு மறு வார்த்தையே சொல்றது இல்லையே. இருந்தாலும் என்னை விட அண்ணன் கிட்ட தானே உங்களுக்கு அன்பு அதிகம். ஏமா இந்த ஓர வஞ்சனை? ஓர வஞ்சனை இல்லப்பா தம்பி. ஒவ்வொரு பொண்ணோட வாழ்க்கையிலையும் ஒரு கண்ட இருக்கு, அதுதான்டா தலைப்பிரசவம். ஐயோ, அது இப்ப நினைச்சாலும் எப்படி இருக்கு தெரியுமா? அதுல சுகப்பிரசவம் ஏற்பட்டு நல்லபடியா ஒரு பிள்ளை பெத்துட்டான்னா அதுதான்டா அவளுக்கு மறுபிறவி. அப்படி உயிருக்கு போராடி நொந்து பெத்த அந்த தலைப்பிள்ளை நல்லவனோ கெட்டவனோ அவன் மேலதான்டா ஒவ்வொரு தாய்க்கும் அளவு கடந்த பாசம் இருக்கும். அதனாலதான் தாய்க்கு தலைமகன்னு சொல்றாங்க. இதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? உன் வயசுல எனக்கு ஒரு பொண்ணு இருந்தான்னா அவளுக்கு தெரியும்டா நான் சொல்றதோட அருமை. இப்ப நானும் தெரிஞ்சுக்கிட்டேம்மா, நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். அம்மா, அண்ணனுக்காக நீங்க பட்ட கடனை நான் எப்பாடுபட்டாலும் அடைச்சிடுறேம்மா. கவலைப்படாதீங்கம்மா, கவலைப்படாதீங்க. அண்ணி, அண்ணன் உங்களை பார்த்துக்கலைன்னாலும் நீங்களாவது அண்ணனை பார்த்துங்க.
சத்தியமாங்க அந்த கழுத கார் ஓட்டிட்டு போறா, இவனடா பக்கத்துல உட்கார்ந்துட்டு தோள் மேல கைய போட்டுட்டு போறாருன்னா முகத்தை பார்த்தா அப்பேற்பட்ட அயோக்கியனா தோணிலையே. ஐயோ, அகத்தின் அழகு முகத்திலேங்கிறதெல்லாம் அந்த காலத்துலீங்க. இந்த காலத்துல ஊம கோட்டா மாதிரி இருக்கிறவன் தாங்க ஊரையே கெடுக்கிறான். நினைச்சது நேர்மாறா போச்சு. பொண்ணு வீட்டோட வச்சுக்கிறதுக்காக மட்டும் இல்லடா, அவங்க குடும்பம் கூட நல்லபடியா இருக்கும் தான் இந்த காலத்தை செஞ்சேன். ஆமாங்க. என்னங்க, இதுக்கு நீங்க உடனே ஒரு வழி செய்யணும். ஏன்னா நீங்க பணம் கொடுத்து அண்ணன் தம்பியை பிரிச்சு அவங்க குடும்பத்தை கெடுத்துட்டீங்க, பாழாக்கிட்டீங்கன்னு உலக அநியாயமா பேசுங்க. ஒரு காரியம் செய், நீ உடனே மாலத்திட்ட போய் இந்த விஷயத்தை பூரா சொல்லு. சரி, மாப்பிள்ளைக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியணும். ஆமா, சரி. இப்படி ஆயிடுச்சு. என்னங்க, நீங்க சொன்னபடியே வைர நெக்லஸ் செய்து முடிச்சாச்சு. அந்த மீது 10,000 கொடுத்துட்டா உடனே வாங்கிட்டு வந்துடலாம். நளிதா, நீ சொல்லி நான் ஏதாவது செய்யாம இருந்திருக்கிறேன்னா கண்டிப்பா ஆகிரும். சரி. ஏன்பா பெரியவன, ஏன்பா ஒரு மாதிரி இருக்க? உடம்புக்கு என்ன? அடையாமா வேற வைத்திருச்சலுக்கு அப்புறம் ஏன்பா அப்படி பேசுற? அம்மா அம்மா, எனக்கு அவசரமா 10,000 ரூபாய் வேணுமா? ஏண்டா, உனக்கு என்ன பைத்தியமா? 10,000 ரூபாய் இல்லைன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிருமா. தம்பிகிட்ட சொல்லி எப்படியாவது வாங்கி கொடுங்கம்மா, எப்படியாவது வாங்கி கொடுங்க. ஏன்பா, ஏற்கனவே வீட்டை அடமானம் வச்சு உனக்கு பணம் வாங்கி கொடுத்துருக்கேன். அந்த பணத்தை அடைக்க உன் தம்பி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப அவங்கிட்டே போய் பணம் கேட்டா அவன் என்னப்பா நினைப்பான்? அம்மா, அண்ணனுக்கு ரொம்ப அவசரம் சொல்லு. அதுவும் நீ கேட்டா தம்பி இல்லேன்னு சொல்ல மாட்டாமா. அது இருக்கட்டும், இவ்வளவு பணத்தையும் வாங்கி நீ என்ன செய்யற? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். அம்மா, இதுதான் கடைசி தடவை. நீ பணம் கொடுத்தாதான் ஒர்க் ஷாப் ஓடும், இல்லன்னா நம்ம போட்டதெல்லாம் போயிடுமா. நீ என்ன செய்வே ஏசுவே எனக்கு தெரியாது. அத்தே, இவருக்காக நீங்க தம்பி கிட்ட பணம் கேட்க வேண்டாம். ஏமா, எனக்கு என்னமோ ஒரு சரின்னு தோணல. இது வரைக்கும் வாங்கியிருக்கிற பணம் போதாதா? என்னம்மா செய்யறது? பணம் இல்லைன்னா பைத்தியமே பிடிச்சிருன்னு சொல்றான், போட்டதெல்லாம் போயிடுன்னு சொல்றான். நல்லதோ கெட்டதோ நடக்கிறது நடக்கட்டும், எதுக்கும் விடியட்டும். சின்னவனை போய் நான் பார்த்துட்டு வந்துடுறேன். வாங்கம்மா, 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 உட்காருமா. அம்மா, உங்ககிட்ட நான் கொடுத்த வாக்குப்படி வீட்டை மீட்டுறதுக்காக எப்படியோ கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்துட்டேன். இது உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக தான் புறப்பட்டேன், நீங்களே வந்துட்டீங்க. என்னம்மா, ஏன் அழகீங்க? சொல்லுங்கம்மா, நான் சொன்னதுல ஏதாவது தப்பா? அம்மா அழாதீங்கம்மா, சொல்லுங்கம்மா. தம்பி, வீட்டை மீட்கிறதுக்காக பாடுபட்டு பணம் சேர்த்த உன்னையும் இன்னும் 10,000 இருந்தா தான் ஒர்க் ஷாப்ப நடத்த முடியும் சொல்ற உங்க அண்ணனையும் நினைச்சு பார்க்கும்போது நான் அழாம என்னப்பா செய்யறது? மறுபடியும் 10,000? ஆமாப்பா, அது இருந்தா தான் ஒர்க் ஷாப்ப நடத்த முடியும்னு சொல்லி உங்க அண்ணன் தான் என்ன இங்க அனுப்புனா. அழாதீங்கம்மா, அழாதீங்க. அண்ணனுக்காக நீங்க பட்ட கடனை தீர்க்கத்தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சேன். உங்களுக்கு இல்லாத பணமா? எடுத்துக்கம்மா, எடுத்துங்க, வச்சுங்க. வேண்டாம், அத்தை, தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்க. பணத்தை கொடுத்து கொடுத்து உங்க பெரிய பிள்ளைய கெடுக்கிறீங்க, இது நல்லா இல்ல. மாலதி, என்ன இது? குடும்பத்துக்கு உதவாத பணம் இருந்தானே இல்லாம போனா என்ன? குடும்பத்துக்கு வேணும்னா அந்த பணத்தை உங்க அண்ணி கையில கொடுங்க, வேற யார் கையிலயும் கொடுக்காதீங்க. அவ்வளவு விழலுக்கு இறைச்சு தண்ணியா வீணா போகுது. மாலதி, என்ன மன்னிச்சிடுங்க. உங்க அண்ணன் ஒர்க் ஷாப் எல்லாம் விட்டுட்டு யாரோ நளினாங்கிற ஒருத்தியோட சுத்திக்கிட்டு இருக்காராம். அம்மா, என்ன உளற? யார் இப்படி எல்லாம் கதை கட்டி விட்டது? கதை இல்லாத உண்மைதான். நம்ம டிரைவர் குப்பு அவங்க 2 பேரையும் கண்ணால பார்த்ததா சொன்னான். இது எங்க அப்பாவுக்கும் தெரியும். என்னம்மா இதெல்லாம்? இதெல்லாம் உண்மையா? என்னமா பேசாம இருக்கீங்க? சொல்லுங்கம்மா. அம்மா, அதனாலதான் அவன் நடத்தையில இந்த மாறுதலா? என்ன பணம் பணம் பிச்சு தின்னதெல்லாம் அதுக்காகத்தானா? கடவுளே, இது என்ன பயங்கரமான சோதனை! அம்மா, அம்மா, ஏமா அழகிக்க? நான் இருக்குமா நீங்க அழலாமா? அழாதீங்கம்மா. இப்ப பாருங்க என்ன நடக்குது.
புரியல தம்பி ஐயோ ஐயோ கோமா போறானே என்ன நடக்கும் தெரியல எனக்கு பயமா இருக்குது எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டே நீ ஐயோ மகளே எங்க போறீங்க நீ இருமா தான் வந்து சொல்றது கேளுங்க அத்தை அப்படி ஒண்ணும் நடக்காது ஐயோ அவனை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாதம்மா நீ இங்கே இருமா வந்து மகளே